ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3. ஸோ போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த தேங் வந்து உன்னோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருந்திருப்பா. அது உன்னோட விருப்பமே இல்லாமல் உனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்திருக்கும். இது பார்த்ததுக்கு லூனாவோட ஃபோட்டோ எடுத்து வேறு வெறுப்பேற்றிட்டு இருந்திருப்பான். வாயன் வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் எடுக்காத அப்படின்னு கத்திட்டு இருந்திருப்பான். அவன் மறுபடியும் அதைத்தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதோட அந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. வானுக்கெல்லாம் அப்படியே சரியான காண்டாகுது. அப்படியே தேங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா இங்கேருந்து வெளில போயிரு. எல்லாம் தேங், நான் சும்மா இருக்க மாட்டேன், பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழே அப்படியே ஜாலியாக படுத்துட்டு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? எதுக்கு கோவப்படுற? நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி உன்னை கீழே தள்ளி விட்டு கோவப்பட்டப்ப நீ என்ன பண்ண? அடிடா அடி, உன்னால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடி, நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ பாரு அப்படின்னு அன்றைக்கி டைலாக்லாம் பேசினியே. அதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் நீ புரிஞ்சது நீ எதுக்கு அந்த டைலாக் பேசின அப்படின்னு. இப்போ நீ அதே மாதிரி தான் பண்ணுற. நான் வேணா இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடவா? செம்ம ஹிட் ஆகும். இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பேசாத, இந்த வெளில போ. முடியாது, போக முடியாது. என்ன பண்ணுவ? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், இங்கிட்டு போயிரு, நான் போலீஸ் கால் பண்ணுவேன். கால் பண்ணு, உன் புருஷனுக்கு தெரியட்டும். இங்கே பாரு, சும்மா சும்மா இதே பேசிகிட்டு இருக்காத, கிளம்பு. என்னால் போக முடியாது. நீ வேணும் ஒன்று பண்ணு, நான் போகிறேன். என்ன பண்ணணும் சொல்லி? என்ன பண்ணணும்? எனக்கு கிஸ் பண்ணு, போகிறேன். நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, போயிரு. அப்போ என்னால் போக முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து வாயனை வேற பார்த்து, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாயன் அப்படின்னு இருக்கான். வாயன் அப்படியே பார்க்குறான், உனக்கு என்னிலேருந்து காஃபிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு முறைச்சி அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அசால்ட்டாக வாயனை பார்த்து, என்ன கொடுப்பியா மாட்டியாடி? லாஸ்ட்டாக கேட்குறேன், கொடுத்தா சத்தியமாக போயிடுவேன். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, சொன்னால் சொன்னதை செய்வேன்னு. நீ கொடு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். இப்போ அவனுக்கும் ஒரு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். சரி அப்படின்ட்டு கிட்ட போகிறா. அவள் கிட்ட போனதும் தான் அவளுக்கு சம்மதம் தெரிஞ்ச ஒன்று தேங்காய் வாயனோட கையை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டான். வாயன் அப்படியே ஷாக்காகி அவனை பார்த்துட்டு இருக்கும்போது லேப்பில் வேறு டப்புன்னு உட்காந்துருப்பாளா. அவன் வேறு க்ளோஸாக பிடிச்சி இழுக்கிறான். வாயனுக்கு என்ன தான் தேங்க மேலே கோவம் இருந்தாலும் அவனை பிடிக்கல அப்படின்னாலும் அவன் கிட்ட வரும்போது அவனை அவாய்ட் பண்ண முடியலை. ஏன்னு தெரியல, அவனால் அவனை தள்ளியும் விட முடியல, வேலையும் போக முடியாமல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்குமே சேம் அதே சுச்சுவேஷன் தான். அப்படியே ஒரு கிஸ்ஸுன்னு தான் கேட்டிருப்பான். அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா 2 பேரும் எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணாங்கன்னு அவனுங்களுக்கே தெரில. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தாட் ஆகுது, நம்ம எதுக்கு இப்போ இவனை இவ்வளோ டீப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. டப்புன்னு தள்ளி விட்டு, முடிஞ்சிருச்சுல போ, என் மூஞ்ச பார்த்து சொல்லு, போகிறேன். எனக்கு கோவப்படுத்தாத, போயிரு, போ. என் கண்ணை பார்த்து சொல்லு, போகிறேன்னு சொன்னேன். நீ தானே சொன்ன ஒரு கிஸ் கொடுத்தா போயிடுவேன்னு. கண்ணை பார்த்து சொல்ல, அதை பார்த்து சொல்லுன்னு. போ இங்கேருந்து. சரி போகிறான் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். வெளில போகும்போதெல்லாம் லிப்ஸ் அப்படியே தேய்ச்சிட்டே சிரிச்சிட்டே போகிறான். ஏன்னா ஓனோட லிப்ஸை நல்லா கடிச்சு வந்துருப்பான். ஸோ அதனால் வாயனுக்கு வந்து அங்கே லைட்டாக காயமாக இருந்திருக்கும். பிளட் கூட வரும். வாயன் அதை பார்த்துட்டு, இவன் சரியான சைக்கோ தான், ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில, இன்னுமே திருந்தவே இல்லை பாரு, இன்னும் அதே புத்தி தான் அப்படின்ட்டு வாயனை அப்படியே முறைச்சிட்ருக்கா. அவன் கரெக்டாக கார் எடுத்துகிட்டு வெளில போகிறான். அப்போ தான் லூனாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறா. அவள் பார்க்குறா, என்ன புதுசாக கார் நம்ம வீட்டிலேருந்து போதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது காருக்குள்ளே இருக்க தேங்கமே லூனாவை பார்க்குறான். அவனுக்கு லூனாவை பார்க்கும்போது என்னமோ தெரில, ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணி அந்த கிளாஸ் வழியாக லூனாவை பார்க்குறான். லூனாவுமே அந்த காரையே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே வீட்டுக்குள்ளே குடுக்குறுன்னு ஓடுறா. தேங்கமே கொஞ்ச நேரம் ஓடுறதே பார்த்துட்டு, இது வாயனோட குழந்தை தானே, நல்லா அழகாகவே இருக்கா, ஆனால் ஏன் இவ்வளோ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது தெரில அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே வாயானா அப்படியே டேபிளில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்க. லூனா உள்ளே வந்தது அவங்க அம்மா அப்படி இருக்குன்னு பார்த்ததோ, அம்மா லூனா, லூனா நீ எப்போ வந்த? அம்மா எதுக்கும்மா பதறீங்க? இப்போ தான்ம்மா வந்தேன். சரி அம்மா, என்னம்மா வெளியே ஒரு கார் போச்சேம்மா, யார் கார்மா அது? நீ பார்த்தியா? அந்த கார்லேருந்து யாராவது இறங்கி வந்து அவட்ட பேசுனாங்களா என்ன? நீ அவங்கள யாரை பார்த்தியா என்ன? இல்லைம்மா, நான் யாரையும் பார்க்கல. ஜஸ்ட் அந்த காரு கிராஸ் ஆகி போச்சு, அடுத்து நின்றுச்சு, நான் உள்ளே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. வாயனும் வெளில போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா தேங்கோட கார் அங்கே இல்லை. ஸோ வாயனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்படியே பாப்பா கிட்ட வந்து, அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது வந்து
என் கூட வேலை பார்க்குறவங்க அவ்வளோதான். கூட வேலை பார்க்குறவங்க வந்ததுக்கு நீங்கள் ஏன் பயப்படணும்? ஆமாம் உங்கள் லிப்ஸில் என்னது அப்படின்ட்டு பாப்பா கரெக்டாக கேட்குது. எனக்கு வந்து அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல், இல்லைம்மா நான் தான் கடிச்சிட்டேன், தெரியாமல் கடிச்சிட்டேம்மா. தெரியாமல் நாக்க தான் கடிப்பாங்க, நீங்கள் என்ன உதட்ட கடிச்சிருக்கீங்க? அதாம்மா தெரியாமல் அம்மா பண்ணிட்டேன். நீ என்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? எடுத்து காமி, அம்மாட்ட காமிக்கலையே நீ. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அவளும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைவர்ட் ஆகி அவள் பண்ண ட்ராயிங்லாம் காட்டுறா. அந்த ட்ராயிங்கில் வாயனும் இவ்வளோ அப்படியே ஹாப்பியாக ஒரு கார்டனில் இருக்க மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருக்கா. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துட்டு, லூனா நீ ரொம்ப அழகாகவே வரைஞ்சிருக்கியம்மா. ம் ஆமாம்மா, இதே தான் எங்கள் டீச்சரும் சொன்னாங்க. ஆனால் கூட இன்னொன்றும் சேர்த்து சொன்னாங்க. என்னம்மா சொன்னாங்க? நீ உங்கள் அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கியே, உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டாங்கம்மா அப்படின்றா. இது கேட்டதோ இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த வாயன் அப்படியே அமைதியாக சைலண்ட் ஆகி அப்படியே லூனாவை பார்க்க, லூனாவோ ஆனால் நான் சொல்லிட்டேன், நானே எங்கள் அம்மா மட்டும் தான் எங்கள் உலகத்தில், எங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்ம்மா. உனக்கு அப்பா வேணுமாம்மா? இல்லைம்மா வேண்டாம்மா, எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்ட்டு வாயனை அப்படியே ஹக் பண்ணுறா. வாயனும் என் தங்கப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு லூனாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறா. அவளும் எடுத்து சாப்பிட்டுட்டு, சரிம்மா நான் போய் மறுபடியும் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்து பிக்சர்ஸ் புக்கெலாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. வாயனுமே சரி பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டா. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. மறுநாள் காலையில் லூனா அவசரமாக அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆக்கி அப்படியே ஸ்கூலில் விடுறதுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு வரா. வந்து பார்த்தா அங்கே தயாங் நின்றுட்டுருக்கான். வாயனுக்கு அவ்வளோதான் தூக்கி வரி போட்டுருச்சு. அப்படியே அவனை பார்த்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்க. குழந்தை வேறு அப்படியே அம்மாவை பார்க்குது, எதுக்கு நிற்க தேங்க பார்க்குது, அம்மாவை பார்க்குது, தேங்க பார்க்குது. பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த அங்கிள் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாரா என்ன? இல்லை இல்லை, நீ அவரை பார்க்காத, நீ ஸ்கூலுக்கு போ, நீ உள்ளே போ, இங்கே பாரு உன் மிஸ்ஸு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவனோட மிஸ்ஸும் சாரி பாப்பா லூனாவோட மிஸ்ஸும் வந்து லூனா அங்கேருந்து கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. லூனா உள்ளே போயிட்டாளா அப்படின்னு பார்க்குறா. உள்ளே போயிட்டா. போனதுக்கப்புறம் தான் வாயனுக்கு மூச்சே வருது. அப்படியே அங்கே தேங்க நிற்கிறத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒரு பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போக தேங்க அப்படியே வேணுக்குனே வாயனோட கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். வாயனும், என்ன பண்ணுற நீ, கையை விடு. என்னடி கையை தானடி பிடிச்சேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? உனக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? ஆஃபீஸ் தானே போகிறேன், நான் அவனை ட்ராப் பண்ணவா? ஒரு அணி பிடுங்க வேண்டாம், நானே போய்ப்பேன், எனக்கு எப்போ தெரியும். கூப்பிட்றேன்ல, வரமாட்டியா? நான் எதுக்கு வரணும்? இப்போ எதுக்கு நீ இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்ட? ஏன்னா உன்னை டீஸ் பண்ணுண்டி, உன்னை டீஸ் பண்ணுறதால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நீ அப்படியே நீ பார்த்ததும் பதற, அப்படியே ஒரு மாதிரி நட்டுங்கிறியா? உன் வாழ்க்கையை நாசமாகணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா உனக்கு வேறு கல்யாணம் ஆகி இப்போ குழந்த வேறு ஆயிடுச்சு, நல்லா சந்தோஷமாக வாழ்கிறேன், என்னால் அதை பொறுத்துக்க முடில. உனக்கு என்ன வகுத்துட்டு சொல்லாத்தையும் அப்படின்னே வச்சுக்கோ. ஏன் அதென்ன, என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொருத்தவங்கள சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நான் சந்தோஷமாகவே இல்லை. அதை நீ வாயில் சொல்லிட்ட எப்படி? அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்ல. உன் புருஷன் முன்னாடியே உன்னை நான் கூட்டு போனா தானே உன் புருஷனுக்கு தெரியும், உன் குழந்தைக்கு தெரியும் தான் அம்மா எவ்வளோ கேவலமானவனு. அதான் உன்னை அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்ல, அதை இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்கிறான். வாயனை அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இங்கே நடக்க போகிறதில்ல, அப்பேற்பட்ட சீன்லாம் கிரியேட் ஆக போகிறதே கிடையாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ டாக்ஸி பிடிச்சி ஏறலான்னு போயிட்டுருக்க. அவன் அவ்வளோதான், இதுக்கு மேலாம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு அப்படியே செங்குத்தாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான் வாயனை. அப்போ தான் கரெக்டாக லூனாவும் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி வெளியில் எட்டி பார்த்துருப்பா. இப்படி தேங்க வந்து தான் அம்மாவை தூக்கிட்டு போகிறத பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கா. தேங்கமே அந்த காருக்குள்ளே போனதுக்கப்புறம் வாயனை சீட் பெல்ட்டை வச்சு கட்டி போட்டதுக்கப்புறம் பார்க்குறான் அந்த விண்டோ கிளாஸ் வழியாக, இந்த மாதிரி குழந்தை பார்த்துட்ருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அவன் பெருசாக எதுவும் கேர்லாம் பண்ணிக்கல. அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே லூனா அப்படியே அந்த கார் முன்னாடியே ஓடலான்னு பார்க்கறதுக்குள்ளே டீச்சர் வந்து பிடிச்சிட்டு, என்னாச்சு லூனா, எங்கே போயிட்டுருக்க? இல்லை மிஸ், அந்த அங்கிள் என் அம்மாவை தூக்கிட்டு போன அந்த காருக்குள்ளே நான் பார்த்தேன். ஐயோ, எதையாவது பார்த்து புலம்பக்கூடாது சரியா? வா, உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ்லேருந்து தப்பிக்கப்பெல்லாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுதான் சின்ன குழந்தை போய் சொல்லுது அப்படின்ட்டு அந்த அம்மா நினச்சிட்டு லூனா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இருந்தால் லூனா மனசுக்குள்ளே இதே ஓடிட்டே இருக்குது. அவளால் அப்படியே தாங்கிக்கவே முடியல டீச்சர்கிட்ட வேறு. அப்போ நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி தரீங்களா? நான் அம்மாட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, ப்ளீஸ் அம்மாவுக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அழுகிற மாதிரி கேட்டதும் சரி ஏதோ கேட்குறாளே அப்படின்ட்டு டீச்சர்கிட்ட தான் அவங்க அம்மா நம்பர் இருக்குமே. ஸோ வாயனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ வாயனுமே கையெல்லாம் கட்டுப்பட்டுருக்கு, எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தேங்கிட்ட தான், தயவு செஞ்சு இது என் பொண்ணோட மிஸ்ஸு, கொஞ்சம் அட்டன் பண்ணி ஃபோனை காதில் வை
ப்ளீஸ் உன்ட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறா. கேட்கல, காது கேட்கல. கிட்ட கெஞ்சி கேட்குறான், தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த ஃபோன் எடுத்து என் காதில் வை. இப்போ கேட்டுச்சு, வைக்கிறேன் அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி உன்னோட காதில் வைக்கிறான். வாயினுமே, ஹலோ மேம் மேம். அம்மா நான் லூனாம்மா. சொல்லுமா. அம்மா உன்னை ஒரு அங்கிள் தூக்கிட்டு போனார்லம்மா. என்னையா அங்கிளா? யாரும்மா? அப்பெல்லாம் யாரும் பண்ணலையம்மா? இல்லைம்மா நான் பார்த்தேம்மா, அவங்கள தூக்கிட்டு போனாங்களே. அது சும்மா ஒரு கேம் தான், ஒன்றும் இல்லை. அம்மா போய் சொல்லாதீங்கம்மா. இங்கே பாரும்மா, அம்மா டேஞ்சரில் இருந்தால் எப்படி கால் அட்டன் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன்? நல்லா தானேம்மா பேசிகிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட்டுனா. நீ உன் கிளாஸை கன்டினியூ பண்ணு, போ. டீச்சர் இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மா வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், சரியா? நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். அம்மா ஆர் யூ ஷோர்? யாம்மா ஐம் ஷோர். ஓகேம்மா அப்படின்ட்டு அவளுக்கு காலை கட் பண்ணிட்டா. எனக்கு அப்படியே குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கலந்து கண்ணீர்லாம் வந்திருக்கும். அப்படியே உட்காந்து அழுகிறா. தேங்கமே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே அவளை பார்க்குறான். அவள் உட்காந்து அழுகிறத பார்த்து அவனுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே கார் ஓட்டிகிட்டு போய் கம்பெனிக்கிட்ட நிறுத்தாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் நிப்பாட்டிட்டு அவள் கையை அவுத்து விட்டுட்டு, இறங்கி நடந்தே வா. நீ ஏன் இப்படி பண்ணுற? பாரு, ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுறலாம் கேட்கக்கூடாது. போய் நடந்து போ. நீ நல்லாவே இருக்க மாட்டேத்தையா? பரவாயில்ல, நல்லாலாம் இருந்துட்டு போகிறேன், கிளம்பி அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்றான். அவன் எனக்கு சமாளுக்கே வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே ஒரு இடத்துல முக்கில் உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு காரில் போயிட்டு இருந்திருப்பான். போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க சைடு கிளாஸ் வழியாக பார்க்குறான். இப்படி உட்காந்து அழுகிறத பார்த்ததும் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு கார் ஓட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வாயனும் அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ ஆஃபீஸ்க்கு அவள் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கணும் ஆக்சுவலி. பட் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா. ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க, வாயனா லேட்டாக வருது, அவள் கரெக்டாக வருவாளே, என்னாச்சு லேட்டாக அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் லேட்டாக வந்தா அப்படிங்கிறது தெரியும் தேங்க்கு. வேணுக்குனே தான் அவன் வாயனை வந்து லேட்டாக வேறு ட்ராப் பண்ணிட்டு இருந்திருப்பான். பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அவளே சீக்கிரம் வந்திருப்பா. வேணுக்குனே லேட் ஆக்கிட்டு இதில் வேறு அவளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் அறிவில் எல்லாருக்கும் ஒரு சீனியர் ஸ்டாஃப் நீ தானே, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கூடாதா? திமிர் என்ன? நம்ம தானே சீனியரு, நம்மளை ஏற்றி யார் கேள்வி கேட்டுற போகிறாங்க அப்படின்னு எண்ணம். அதான் லேட்டாக வர. எல்லோரும் உனக்கு சிங்கி அடித்தாங்கன்னா நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியோ? யாரை கேட்டு நீ லேட்டாக வந்த? இன்றைக்கான சேலரியை நான் உனக்கு கட் பண்ணுறேன் சார். அது என்ன ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்க? லேட்டாக வந்துட்டமே நேற்று ஒரு சாரி கேட்குறியா? அதெல்லாம் கேட்குறதில்ல. சாரி சார், இதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டால் விட்டுற போகிறேன். ஆனால் அதை கேட்காம எவ்வளோ திமிரா நின்றுட்டுருக்க நீ? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கும். நீ இன்றைக்கி வேலை பார்க்குற, அது ஓவர் டைம் பாரு, உனக்கான சேலரியை நான் இன்னைக்கு கட் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் பாட்டு கத்தி விட்டுட்டு போயிட்டான். அதுவும் வேணுக்கே தான் பண்ணியிருந்திருப்பான் இன்றைக்கி லேட்டாக ஆக்குறது. ஏன்னா அவள் தான் சொல்லியிருப்பாள், நான் ஈவினிங் மீட் பண்ணலாம் லூனா அப்படின்ட்டு. அவள் குழந்தைய பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேணுக்குனே பண்ணியிருக்கான். அது வாயனுக்கும் தெரியாமல்ல. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. எல்லோரும் வேறு வாயனை ஒரு மாதிரி பாவமாக பார்க்க. லியா தான் வந்து வாயனை கூட்டிகிட்டு போய் காஃபிலாம் கொடுத்து, என்னடி ஆச்சு இன்றைக்கி அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு, அழுதியா என்ன? பச்சை தெரியுதாடி? தெரியுதாவா? நல்லாவே தெரியுது. எதுக்கு அழுத நீ? அது ஒன்றும் இல்லை. நீ இன்றைக்கி ஈவினிங் லூனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறியா? எல்லாம் உன் வீட்டில் நீ அவளை வச்சிரு, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? நான் எல்லாம் பண்ண மாட்டேன்னா என்ன? சரிடி. சரி என்னாச்சு? நீ எப்பயும் இந்த மாதிரிலாம் லேட்டாக வர மாட்டேன். நான் கூட 4-5 டைம் லேட்டாக வந்திருக்கேன். ஆனால் நீ எப்பயுமே சீக்கிரமாக தானே வருவேன். இப்போ என்னாச்சு லேட்டாக வந்திருக்க? அதுவா, அது ஒரு புறம்போக்கலை. எனது புறம்போக்கா? எல்லாமே இதை தேங்கால தான் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இதை கேட்டதும் லியாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இவன் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்ட்டு ஷாக் ஆகி அப்படியே வாயின் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா. இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியும்? அவளும் ஒரு எம்ப்ளாயி தானே. எதுவுமே பேசாமல் சரி விடு, கடவுளுக்கு கண் இருக்குது, இவனுக்கான தண்டனையாக கொடுப்பாரு. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் எதை நினச்சி ஃபீல் பண்ணலடி, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயப்படணும்? நீ பயப்படாத. நீ பயப்படுறியா? நீ எப்பயுமே தெளிவாக யோசிப்ப, அது இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்ப. ஸோ அதே கான்ஃபிடெண்ட்டாக இரு, பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவான்னு. ஆனால் எனக்கு லூனா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் பாஸ் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. வாயின் அந்த காஃபியை கூட ஒரு வாய் கூட வச்சுருக்க மாட்டான். அவன் கூப்பிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சரின்னு சொல்லி வாயனும் அந்த காஃபி அப்படியே வச்சுட்டு தேங்க பார்க்குறதுக்கு கேபினுக்கு வரா. வந்து மே கமன் சார் அப்படின்னு கேட்கும்போது தேங்க வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான்.
வான்னு திருப்பியும் கேட்குறா. மே கமன் சார் அப்படின்னு சொல்லும்போது தான், எஸ் கமன் சார் கூப்பிட்டிங்களா? ஆமாம் கூப்பிட்டேன். அதாங்க பாரு, என்னோடய கிளாஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கா, எனக்கு இப்படிலாம் அழுக்காக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் வேலை பார்க்குற இடம்லாம் ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ நீ என்ன பண்ணிடு, இந்த கிளாஸ்லாம் நீயே உன் கையால் க்ளீன் பண்ணிடு, சரியா? பண்ணு. சார் அது என்னோடய ஒர்க் கிடையாது. நான் உனக்கு என்ன ஒர்க் கொடுக்குறேனோ அதான் உன்னோட ஒர்க், சரியா? நான் உன்னோட பாஸ். நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். போ, டா துணி மாப்பு தொட அப்படின்ட்டான். அவளுக்கு ஒரு வழியெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?